சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவோட ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் நம்ம ஷிரடிக்கு புனித பயணம் பண்ணுறோம். இந்த பயணம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பயணம். சாய்ராம். ஷிரடிக்கு போகிற எல்லா பயணமே மிக சிறப்பு. அதிலும் இந்த பயணம் மிக மிக சிறப்பு. சாய்ராம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம அனைவருக்குமே தெரியும், ஸ்ரீராம நவமி நோக்கி நம்ம ஷிரடிக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சாய்ராம். ஷிரடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி 3 நாட்கள் கொண்டாடப்படுது. அதாவது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 16, 17 புதன்கிழமை மற்றும் 18 வேலைக்கிழமையோட விழா நிறைவடையுது. சாய்ராம். இந்த சிறப்பான ஒரு விழாவுக்கு பாபா நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம சாய் பக்தர்கள் கூட ரயில் மூலம் நம்ம பயணம் பண்ண போகிறோம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருடந்தோறும் இந்த விழாவுக்கு பாபா நம்மளை தவறாமல் அழைக்கிறாரு. எல்லா வல்ல பாபாவுக்கு மீண்டும் ஒரு முறை நமஸ்காரத்தை பணிவுடன் நான் இந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த பதிவுக்குள்ளே போகிறோம். சாய்ராம். ராமர் பிறந்த இந்த நாளை, ராமர் அவதரித்த இந்த புனிதமான நாளை உலகெங்கும் வாழும் இந்துக்கள் இந்த புனிதமான நாளை கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட நாளை ஷிரடியில் வெகு சிறப்பாக இந்து முஸ்லீம் சேர்ந்த ஒரு விழாவாக இந்த ராமநவமி விழா கொண்டாடுறாங்க. இது கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். சாய்ராம். அதாவது பாபா ஷிரடியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அப்படி 60 ஆண்டு காலம் அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஷிரடி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஆதிக்கம் தான் நிறையா இருந்தது. இந்த ஆதிக்கத்தை இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையால் பாதார பள்ளமாக அவங்க ஜாதிக்குள்ள வேற்றுமை ஏற்பட்டது. இந்த பாதார பள்ளத்தை இணைக்கும் பாலமாக நம்ம சாய் அவதரித்தார். இவங்களுக்குள்ள நல்ல ஆன்மீக போதனைகள் பாபா எடுத்துரைச்சார். அதாவது எல்லா தெய்வமும் ஒன்று தான், இந்து முஸ்லீம் எல்லாருமே ஒன்று தான் பாபா போதிச்சதால் அங்கு உள்ள மக்கள் நம்ம சாயை அல்லாவோ நினைச்சாங்க, ராமராவோ நினைச்சாங்க. இப்படி நினைக்கிறதால அவங்களுக்குள்ள எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித பேதமும் இந்த நாள் வரையும் கிடையாது. சேரும் ஷிரடியில் வாழும் இந்து முஸ்லீம்கள் எல்லாமே ஒற்றுமையோட இருவருமே ஒரே சகோதரர்கள் போல நடந்துப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன, யாரு கேட்டீங்கன்னா நம்ம சமர்த்த சாய் தான். சேரும் அப்படிப்பட்ட சாய்நாதர் 60 ஆண்டு வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய பூமி ஷிரடியில் ஸ்ரீ ராமநவமி விழாவும் உருசு விழாவும் எப்படி நடக்குது சொல்லிட்டு நம்ம சச்சரிதம் 6ல் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது கோபர்கான் நில ஆய்வுத்துறையாக இருப்பார் கோபால் ராவ் குண்டக். அவர் அவருக்கு ஒரு 3 மனைவிகள் இருக்கும். கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தையவே இருக்காது. இந்த நிலையில் பாபாண்ட ஒரு பிரார்த்தனை வைப்பார். பாபாவை போயிட்டு பார்க்கும்பொழுது பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ அவருக்கு அந்த ஆண்டு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போது ஞானிகளுக்கு ஒரு விழா, அப்படி இல்லைன்னா உருஸ் விழா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட அனுமதி கேட்பார். பாபா அனுமதி கொடுப்பாரு. ஆனால் கிராமத்துடைய அதிகாரி குல்கர்னி இந்த அனுமதி கொடுக்க மாட்டார். அப்போ பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் கலெக்டராண்ட போகும்போது இந்த அனுமதி கிடைக்கும். இப்போ இந்த உருஸ் விழாவும் அதே போல் ராமநவமி விழாவும் ஒன்னா பாபா இணைக்கிறதால 2 மதங்களும், அதாவது இந்து முஸ்லீம் 2 மதத்தையும் பாபா ஒன்னா இணைக்கிறாரு. இதில் எதிரோ தெய்வீக சக்தி இருக்குது சொல்லிட்டு அங்கே உள்ள மனிதர்கள், மக்கள்கள், பக்தர்கள் எல்லாருமே உணர்வாங்க. இந்த நிலையில் சாய்ராம் என்ன பண்ணுவாங்கன்னா, தாதா சாஹிப் கபர்தேவ் தீட்சத்வாதாவில் தங்கியிருப்பார். அப்போ காக்கா மகாஜனி பாபாவுக்கு சில பூஜை வைத்தியங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பார். அப்போ பீஷ்மருக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி நினைப்பார். ஏன் இந்த ராமநவமி இந்த உருஸ் விழாவோட சேர்த்து கொண்டாடக்கூடாது, அப்படி கொண்டாடினா இந்த விழா இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் பொழுது பாபாண்ட போயிட்டு கேட்கும் பொழுது பாபா அனுமதி கொடுப்பாரு. ராமநவமி விழாவும் உருஸ் விழாவும் 2ம் சேர்ந்து ஷிரடியில் விழா கோலமாக கொண்டாடப்படுவாங்க. சேரம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் 2 கொடிகளும் சந்தனக்கூடு ஊர்வலமும் இந்த விழாவில் சிறப்பாக நடக்கும். இந்த 2 மத கொடிகளும் ஒவ்வொரு வருஷமும் ஊர்வலமாக கொண்டு ஷிரடியில் ஒரு திருவிழா போல இருக்கும். அந்த கொடிகளை நம்ம கையில் தாங்கும் பொழுது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதிலே இல்லை. சேரம். ஏன்னா வருஷம் அந்த கொடியை நானும் தோடுறேன். பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த 2 மத கொடிகளும் நம்ம அந்த ஷிரடி கிராமத்தில் சுற்றி கொண்டு வரும் பொழுதும் 2 மதத்திரம், அதாவது இந்து முஸ்லீம் எப்படி ஒத்துமையோடு பாபா இணைச்சிருக்காருன்னு சொன்னா அதுக்கு பாபாவுக்கு தான் சாய்ராம் சான்று. பாபாவுக்கு மிகை வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட புண்ணிய தேசத்துல இந்த ராமநவமி திருவிழா நடக்குது, உருஸ் திருவிழாவும் இணைந்து நடக்குது, சந்தனக்கூடு ஊர்வலமும் நடக்குது அப்படின்னு சொன்னா எல்லா மதத்தையும் இணைச்ச நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு என்றுமே நம்ம தலைநடங்கி வணக்கத்தை தெரிவிக்கிறோம். சாய்ராம். இப்படிப்பட்ட முக்கியமான திருவிழாக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் இந்த ராமர் அவதரித்த பொன்னான நாள், நம்ம சாய்பாபாவுக்கு பிறந்த நாளாக கொண்டாடுறோம். இந்த நல்ல நாளில் அவர்
அவருடைய நீலைகளை நீங்கள் முழுமையாக தெரியணும். ஒன்று, அவருடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை இந்த 3 நாள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி, ஷிரடியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், இந்த 3 நாட்கள் நீங்கள் பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 நாட்கள் உங்களுடைய எந்தவித கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி பாபாவுடைய முன்னிறுத்தி, பாபா இந்த என்னுடைய கோரிக்கை நான் உங்களான முன்வைக்க என்னோட நியாயமான கோரிக்கை, இந்த ராமர் அவதரித்த இந்த பொன்னான நாள், நீங்கள் அவதரித்த இந்த பொன்னான நாள் நான் நல்லபடியாக வேண்டி படிக்கிறேன், எனக்கு எல்லாவித நன்மைகள் நீங்கள் செய்யணும், என்னுடைய கர்ம நிலைகள்லாம் முற்றிலும் அகல வேண்டும் சொல்லி பாபாவுடைய மகாபாராயணத்தை படிங்க. எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதர் அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய எல்லா ஆழ்துயர் கஷ்டங்களும் நீக்கி உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை அளிப்பார். அதுபோக நானும் ஷிரடியில் இருக்க எல்லா பக்தர்கள் சார்பாகவும் இந்த பாபாவுடைய பொன்னால ஸ்ரீ ராமநவமி திருவிழா அன்னைக்கு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். 2 மத கொடிகள் ஷிரடியில் ஒவ்வொரு ஆண்டும் ஊர்வலமாக பாபாவுடைய மசூதியில் இந்த 2 கொடிகள் ஏற்றுவாங்க. இந்த 2 கொடிகளுக்கு சக்திகள் அதிகம், பாபாவுடைய நீலைகள் அதிகம். ஆகவே எல்லோரும் பாபாவை அருளும் ஆசீர்வாதம் பெறுங்க. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லா மலிக்.